அனைவருக்கும் வணக்கம். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள் முதல் முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸுக்கு உறவினருக்கு ஷேர் பண்ணுங்கள். நாம் இப்பொழுது பார்க்கவிருப்பது சனி வக்ர பயிற்சி பலன்கள் 2024. பொதுவாகவே சனீஸ்வர பகவான் 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை பயிற்சியாவது வழக்கம். குரு பகவான் 1 வருஷத்துக்கு ஒரு முறை பயிற்சியாவது வழக்கம். இருக்கிறதிலே இந்த 2 கிரகங்கள் மட்டும்தான் வக்ர பயிற்சி என்பது, வக்ரமடைதல் என்பது 2 கிரகங்களுக்கு மட்டுமே பொருந்தும். அதில் சனீஸ்வர பகவான் 2.5 ஆண்டுகளில் 2 முறை வக்ர பயிற்சியும் 1 முறை அதிசார பயிற்சியும் பெறுவார். இந்த சனீஸ்வர பகவான் இந்த 2.5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒரு ராசிக்கு பயிற்சி ஆவார். அந்த வகையிலே இந்த சனீஸ்வர பகவான் இப்பொழுது கும்ப ராசியிலே இருக்கிறார். கும்பராசியில் காலச்சக்கரப்படி கும்பராசி என்பது 11வது வீடு. இப்போ கும்பராசியில் இருக்கிற சனீஸ்வர பகவான் 29/6/2024 அன்று முதல் நவம்பர் 15, 2024 வரை 139 நாட்களுக்கு சனீஸ்வர பகவான் வக்கரமடைகிறார். வக்கரம் என்பது பின்னோக்கி நகர்தல். கிரகங்கள் பின்னோக்கி நகர்ந்தால் என்ன பலன்களை தருவார் என்பதை பற்றி தான் நம்மளது இப்பொழுது பார்க்கிறோம். சனீஸ்வர பகவான் இப்பொழுது பூரட்டாதி நட்சத்திரத்தில் இருந்து கொண்டு பின்னோக்கி நகர்கிறார் என்றால் சதயத்தை நோக்கி நகர்கிறார் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி நகரும் பொழுது இந்த 12 ராசிகளுக்கும் எவ்வாறு பலன்கள் தருவார்? நன்மைகளை தருவாரா? பெரும்பாலும் சனீஸ்வர பகவான் தீமைகளை தருவார் என்று காலச்சொல் வழக்கம் உண்டு. ஆனால் சனீஸ்வர பகவானும் நன்மைகளை தருவார் என்பதுதான் உண்மை. அந்த வகையில் எந்தெந்த ராசிகளுக்கு எவ்வாறு செயல்படுவார் என்பதை பற்றி தான் நாம் இப்பொழுது பார்க்கவிருக்கிறோம். இந்த 12 ராசிகளிலே ஏறக்குறைய ஏற்கனவே தந்து கொண்டிருந்த பலாபலன்கள் இந்த 4.5 மாதத்துக்கு மாறுபடும் என்பதை நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டும். அந்த வரிசையில் இப்பொழுது நாம் பார்க்கவிருப்பது மேசராசி. மேசராசிக்கு சனீஸ்வர பகவான் பொறுத்தளவில் 11ஆம் இடத்திலே இருக்கிறார். லாபஸ்தானத்தில் இருந்து சனீஸ்வர பகவான் லாபங்களை அள்ளி தந்து கொண்டிருப்பார் என்பது நம் பொது கருத்து. சனீஸ்வர பகவான் இத்தகைய காலகட்டத்தில் மேசராசி நேயர்களுக்கு வாரி வழங்கினாரா அல்லது பொருள் வரவை கூடுதலாக தந்திருந்தாரா என்று நாம் பார்த்தோமானால், பொருள் வருவதும் செலவாவதும், கடன்கள் அடைவதும், புதிய கடன்கள் வாங்குவதும் இப்படி மாறி மாறி நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் கூறுகிறது எனக்கு கேட்கிறது. இருப்பினும் கொடுக்க வேண்டிய சனீஸ்வர பகவான் ஏன் தாமதப்படுத்துகிறார், ஏன் தருவதில் தடை ஏற்படுகிறது என்று நாம் துல்லியமாக பார்த்தால், மேசராசிக்காரர்களை பொறுத்தளவில் குரு பகவான் 2இலே இருக்கிறார். குரு இதுவரை ஜென்மத்தில் இருந்து இப்பொழுது குரு 2ஆம் இடத்தில் தனஸ்தானத்தில் இருப்பது லாபமே. லாபத்தை தரக்கூடிய நிலையில் சனீஸ்வர பகவான் வக்கரத்தை நோக்கி நகர்வது உங்களுக்கு சிறப்புகளை தருமா என்று நாம் ஆராய்ந்து பார்த்தோமானால் கண்டிப்பாக சிறப்புகளை தரும். அது எவ்வாறு தரும் என்பதை பற்றி தான் நாம் முழுமையான இந்த காணொளி காட்சி மூலம் விளக்கவிருக்கிறோம். அந்த வரிசையிலே மேசராசிக்கு இப்பொழுது கிரக பலன்களை பொறுத்தளவில் குரு பகவான் 2ஆம் இடத்தில் இருக்கிறார். கேது பகவான் அவர் 6ஆம் இடத்தில் இருக்கிறார். ராகு பகவான் 12ஆம் இடத்தில் இருக்கிறார். சனீஸ்வர பகவான் 11ஆம் இடத்திலிருந்து வக்கர பயிற்சியை துவக்குகிறார். இந்த வக்கரம் என்று சொல்கிறார்களே, என்ன வக்கரம் என்றால், பெரும்பாலும் நேர்கோட்டில் செல்லக்கூடிய கிரகம் பின்னோக்கி நகர்வதை நாம் வக்கரம் என்று சொல்கிறோம். இந்த வக்கர பயிற்சி 139 நாட்களில் என்ன செய்வார் என்று நாம் பார்த்தோமானால், கண்டிப்பாக மேசராசிக்கு நன்மைகளை செய்வதற்கு நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி தருகிறார். இதுவரையில் பல தடைகளை கொடுத்து வந்த ராகு கேது அவர்களுடைய பிடியிலிருந்து சற்று உங்களுக்கு நன்மைகள் கூடுதலாக கிடைக்கப்பெறும். தொழிலிலே இதுவரைக்கும் தடைகள் ஏற்பட்டிருக்கலாம். நோய் நொடிகள் உங்களுக்கு அடிக்கடி வந்து மருத்துவ செலவுகள் வைத்திருக்கலாம். அந்த வரிசையிலே இப்பொழுது உங்களுக்கு கடன்கள் ஏற்பட்டு அவ்வப்பொழுது அடைபட்டு திரும்ப லாபங்கள் வருவதும் நஷ்டங்கள் ஏற்படுவதும் செலவுகள் ஏற்பதும் தொடர்ச்சியாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. இனி வரும் இந்த 139 நாட்களிலே உங்களுக்கு பெரும்பான்மையான நன்மைகள் நடப்பதற்கும் லாபங்கள் பெருகுவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. இந்த ராசிக்காரர்கள் படித்து கொண்டிருக்கும் இளைஞர்கள் கல்வியிலே கவனம் செலுத்த வேண்டும். படிப்பினில் கவனம் செலுத்தினால் அவர்கள் மேற்படிப்புக்கு போவதற்கு உயர்வுக்கு வாய்ப்பாக அமையும்.
அதில் கவனம் செலுத்தாமல் சிதறினால் அதில் ஏற்படும் தடைகள் பெரிதாக இருக்கும். அதனால் கல்லூரிக்கு செல்லும் மாணவர்கள், இளைஞர்கள் படிப்பினில் முழு கவனம் செலுத்த வேண்டியது அவசியம். வேலைக்கு செல்லும் இளைஞர்கள், வேலைக்கு செல்லும் பணியாளர்கள், அரசு பணியாளர்களாக இருந்தாலும் சரி, தனியார் கம்பெனியில் வேலை பார்ப்பவர்களாக இருந்தாலும் சரி, கடமையில் தெளிவாக இருக்க வேண்டும். உழைப்பினில் நேர்மையை கடைபிடிக்க வேண்டும். லஞ்ச லாபணியத்தில் ஈடுபடாமல் இருப்பது நல்லது. இல்லை என்றால் வேலையில் சிறு குழப்பங்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. இந்த காலகட்டத்தில் இளைஞர்கள் காதல் செய்வதில் மும்புறம் காட்டக்கூடாது. காட்டினால் எதிர்விளைவுகள் அவர்களுக்கு ஏற்படும். ஆகவே பொறுமையாக இருந்து உங்களுடைய காதல் திருமணத்தை மெதுவாக நடத்தி கொள்வதற்கு திட்டங்கள் வகுக்க வேண்டும். திருமணம் செய்வ காத்து கொண்டிருப்பவர்கள் திருமணத்திற்கு முயற்சி செய்யலாம். ஆனால் கல்யாணம் என்பது இந்த 4.5 மாதங்கள் கழித்து வைத்துக் கொள்வது மிகவும் சிறப்பை தரும். பெரும்பாலும் வீடு, வாகனம் வாங்குவதற்கு இது ஒரு உகந்த காலகட்டம் என்றுதான் நான் சொல்லுவேன். கடன்கள் ஏதேனும் இருந்தால் மேசராசிக்காரர்களுக்கு கடன்கள் அடைபடும். வெளிநாட்டுக்கு செல்ல முயற்சி செய்பவர்களுக்கு விசா கண்டிப்பாக கிடைக்கும். வேலையில் தடைப்பட்டிருந்த வேலைகள் அவர்களுக்கு திரும்ப கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அதிகம். உறவினர்கள் பலரும் சண்டை போட்டுவிட்டு உங்களுடன் சென்றிருப்பார்கள். அவர்கள் மீண்டும் கூடி உங்களுடன் உறவு வைத்து கொள்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. உங்களுக்கு பொருள் வரவு என்பது அவ்வப்பொழுது நிலையற்ற தன்மையிலேயும், பொருள் வருவதும் செலவாவதும், சேமிப்பு இல்லாமல் போவதும், கடன் அடைவதும், தொழிலிலே ஒரு பின்னோக்கி இருப்பதையும் நீங்கள் உணர்வது எனக்கு தெரிகிறது. ஆனால் அவ்வாறு இல்லாமல் இந்த 139 நாட்கள் உங்களுக்கு பொருள் வரவில்லை, முன்னேற்றம் ஏற்பட போகிறது. கடன்கள் அடையப் போகிறது. லாப நோக்கிலே நீங்கள் பயணிப்பதற்கு உங்கள் தொழிலிலே முழுமையான நீங்கள் கவனத்தை செலுத்தாமல் இருந்தால் நஷ்டங்கள் ஏற்படும். ஆகினால் தொழிலிலே முழுமையான கவனத்தை செலுத்தினீர்கள் என்றால் உங்களுக்கு பொருள் வரவு, உறுதியான பொருள் வரவும் நிலையான சேமிப்பும் உயர்வதற்கு வாய்ப்புகள் அதிகம் உருவாகி தருகிறது. மேலும் இந்த மேசராசிக்காரர்கள் பூமி, நிலம் சம்பந்தப்பட்ட வகையிலே ஆதாயம் அடைவதற்கும், சிலருக்கு பூமி மூலம் வருமானங்கள் வருவதற்கும், சிலர் புதிதாக வீடு, வாகனம் வாங்குவதற்கும் வாய்ப்புகள் கூடி வரும். நிலம் சம்பந்தப்பட்ட வகையிலே இவர்களுக்கு விற்காத நிலம் இருந்தால் விற்பதற்கும், சிக்கல்கள் தீருவதற்கும் வாய்ப்புகள் அதிகமாக தென்படுகிறது. மேலும் நோய் நொடிகள் என்பது 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது பகவான் அவ்வப்பொழுது நோய் நொடிகளை தந்தாலும் உங்களுக்கு மேன்மேலும் மேன்மை அடைகின்ற வகையிலே குரு பகவானின் பார்வை இருப்பதினால் உங்களுக்கு செழிப்பான அமைப்புகள் உருவாகிறது. இந்த வக்ர சனி பகவான் அவர் கும்பத்தில் இருந்து உங்களுடைய 3ஆம் பார்வையாக சனீஸ்வர பகவான் உங்கள் ஜென்மத்தை பார்க்கிறார். அதாவது மேச ராசியை பார்க்கிறார். மேசத்தில் பார்ப்பதினால் அவ்வப்பொழுது உங்களுக்கு 2 விதமான முடிவுகள் எடுப்பதும், குழப்பங்கள் ஏற்படுவதும், தடுமாற்றங்கள் ஏற்படுவதும், நோய் நொடிகளுக்கு ஆளாவதும் ஏற்படக்கூடும். ஆகினால் நீங்கள் உடல்நலத்தை பேணி காப்பது மிகவும் அவசியம். மேலும் சனீஸ்வர பகவான் 5ஆம் வீட்டை பார்க்கிறார். 5ஆம் வீட்டை 7ஆம் பார்வையாக பார்ப்பதினால் உங்களுக்கு புத்திரர்கள் வகையில் சிக்கல்கள் வரலாம். புத்திரர் வகையின் படிப்புகள் தடைபடலாம். ஆகையினால் நீங்கள் பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக வளர்ப்பதற்கு நீங்கள் கண்காணிக்க வேண்டும் என்பது இந்த நேரத்தில் தெரிவுபடுத்திக் கொள்கிறோம். மேலும் உங்களுக்கு 8ஆம் இடத்தை குரு பகவான் பார்ப்பதினால், 8ஆம் இடம் என்பது உங்களுக்கு சில தடைகளையும் தடங்களையும் கொடுக்கக்கூடிய இடம். அந்த இடத்தை உங்களுக்கு சனீஸ்வர பகவான் பார்க்கிறார். அதே இடத்தை குரு பகவான் பார்ப்பதினால் அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் அகலும், தடைகள் விலகும். உங்களுக்கு தடுமாற்றங்கள், தொழிலில் ஏற்பட்ட பிரச்சனைகள், மேலும் வேலையில் ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகள் அவை எல்லாமே நீங்கி உங்களுக்கு இந்த 139 நாட்கள் என்பது மிகவும் ராஜயோக வாழ்க்கையினை தரும் என்பதிலே நீங்கள் முழுமையாக நம்பலாம். இதுவரையில் கிடைக்காத யோகங்கள், இதுவரையில் வராத பண வரவுகள், இதுவரையில் கிடைக்காத வேலை வாய்ப்புகள், இதுவரையில் கூடி வராத நிலம் மற்றும் வீடு, வாகன யோகங்கள் கண்டிப்பாக இனிமேல் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் கொள்ள தேவையில்லை. நீங்கள் மேசராசிக்காரர்களை பொறுத்தளவில் 90% மதிப்பெண்களுடன் இந்த சனி வக்கர பயிற்சி நல்ல பலன்களையே தரும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற நேயர்கள், சப்ஸ்கிரைப் பண்ணாதவர்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணுங்கள்.
உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.